பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இந்த நாளிலும் உங்களை சந்திக்கிறதுல நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தருடைய வார்த்தைப்படியாய் சொல்கிறது லூக்கா 18வது அதிகாரத்துல 8வது வசனம், சீக்கிரத்திலே அவர்களுக்கு நியாயம் செய்வார் என்று உங்களுக்கு சொல்கிறேன், ஆகிலும் மனுஷகுமாரன் வரும்போது பூமியிலே விசுவாசத்தை காண்பாரோ என்றார் என்று சொல்லப்பட்டிருக்கு. பாருங்க, இந்த வார்த்தை கடைசி கால ரிலேட்டடான ஒரு கர்த்தருடைய தீர்க்க தரிசனமான ஒரு வார்த்தை. ஜெபிக்கலாம். பரிசுத்த பிதாவே, நீர் எங்க கூட பேசுங்க. உடைய வார்த்தை 30, 60, 100 மடங்கு எங்களுடைய வாழ்க்கையில கனி உள்ளதாய் மாறட்டும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன். பாருங்க கர்த்தருடைய பிள்ளைகளை, கேட்டதான வசனம் 18வது அதிகாரத்துல 8வது வசனம், சீக்கிரத்தில் அவர்களுக்கு நியாயம் செய்வார் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். இது இயேசு கிறிஸ்து ஒரு உவமை குறித்து சொல்றாரு. ஒரு சோர்ந்து போகாமல் நம்ம எப்பொழுதும் ஜெபிக்க வேண்டும் என்பதற்காக ஒரு உவமையை சொல்லிவிட்டு ஆண்டவர் அந்த உவமை முடித்த உடனடியாகி சொல்லுகிற ஒரு காரியம்தான், சீக்கிரத்தில் அவர்களுக்கு நியாயம் செய்வார் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். யாருக்கு அப்படின்னு சொன்னால், அங்கே ஒரு பட்டணத்தில் ஒரு நியாயாதிபதியை குறித்து சொல்லப்பட்டிருக்கு. அவன் தேவனுக்கு பயப்படாதவன், மனுஷரை மதியாதவனாக இருக்கிறார். அங்கே ஒரு விதவை சகோதரி இருக்கிறாங்க. அவங்களுக்கு ஒரு நியாயம் வேண்டும். அவங்க வாழ்க்கையில் ஒரு நியாயம் செய்யும்படிக்காக அந்த அதிகாரியை பலமுறை போய் கேட்குறாங்க. பல நாட்கள் வரைக்கும் அந்த ஜெபத்தை, அந்த வேண்டுதலை கேட்காம, அந்த தேவையை சந்திக்கப்படாமல் இருக்கிறாங்க. ஆனால் அவங்க மறுபடியும் கேட்குறாங்க. கேட்கும்போது என்ன நடக்குது? அவர்கள் ஒரு சாதாரண உலக மனிதனாக இருந்தும், அந்த உலகத்திலிருந்து அந்த பட்டணத்தின் நியாயாதிபதியாக இருந்து கூட அவன் தேவனுக்கு பயப்படாதவனாக இருந்தும், இந்த அம்மா அடிக்கடி என்னை தொந்தரவு பண்ணிகிட்டே இருக்கிறாங்களே என்று சொல்லி ஏதாவது நியாயம் செய்யணுமேன்னு சொல்லி நியாயம் செய்கிறாங்க. அந்த காரியத்தை குறித்து ஆண்டவர் உவமையாய் சொல்லிவிட்டு தான் கடைசியில் ஆண்டவர் பேசுகிறார். என்ன பேசுகிறாரு? சீக்கிரத்திலே அவளுக்கு நியாயம் செய்வார் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன், ஆகிலும் மனுஷகுமாரன் வரும்போது பூமியிலே விசுவாசத்தை காண்பாரோ என்றார். அப்போ அங்கே ஒரு உவமையை சொல்றாரு. ஒரு ஜெபத்தை குறித்தும் ஒரு காரியங்கள் எல்லாம் பேசிட்டு ஆண்டு திடீர்னு என்ன செய்யறாரு? சாப்டர் டோட்டலாகவே அந்த உடைய சீக்வன்ஸே மாறுது. அந்த சிச்சுவேஷனே மாறி வருகிறது மாதிரி நமக்கு தெரியுது. ஆகிலும் மனுஷகுமாரன் வரும்போது அப்படின்னு ஆரம்பிக்கிறாரு. அப்படி என்று சொன்னால், மனுஷகுமாரன் வரும்போது என்று சொல்லி யார் பேசுகிறது என்று சொன்னால் மனுஷகுமாரன் தான் பேசுறாரு. மனுஷகுமாரன் முதல் முறை இந்த உலகத்துல வந்திருந்தார். அதாவது முதல் வருகை அவர் இன்னும் கல்வாரி சிலுவையில ரத்தம் சிந்தி மரிக்கல. அவர் நியாயப்பிரமாணத்தின் நிறைவேறுதலாக இயேசு கிறிஸ்து இன்னும் கல்வாரி சிலுவைக்கு போக முன்னாடியே அவர் 2ஆம் வருகையை குறித்து பேசுகிறார். மனுஷகுமாருடைய 2ஆம் வருகை, ரகசிய வருகையை குறித்தும், அதன் பிறகு நடக்கக்கூடிய 2ஆம் வருகை, பகிரங்க வருகை குறித்தும் அவர் பேசுகிறார். என்ன பேசுகிறார் அப்படின்னா, மனுஷகுமாரன் வரும்போதுன்னு சொன்னா 2ஆம் முறை வருவதற்கு முன்னாடி ஒரு பெரிய சம்பவம் இந்த உலகத்துல நடக்க போகிறதாம். அது என்னவென்று சொன்னால், என்ன நடக்க போகுதாம்? மனுஷகுமாரன் வரும்போது பூமியிலே விசுவாசத்தை காண்பாரோ அப்படின்னு சொல்லி அவர் சொல்லுகிறார். அப்போ ஏன் இது ஒரு கேள்வியோடு முடிக்கிறார்? பூமியில விசுவாசத்தை காண்பாரோ அப்படி என்று சொன்னால், கடைசி காலம் என்று சொல்லும் போது விசுவாசம் குறைகிற காலம். விசுவாசத்துல ஜனங்கள் என்ன செய்யறாங்க? குன்றி போகிற காலம். விசுவாசத்துல நாளுக்கு நாள் குறைந்து போகிற காலம்தான் மனுஷகுமாரன் வருவதற்கு முன்னாடி நடக்க போகிற காலம் என்று சொல்லி கர்த்தருடைய வார்த்தை இயேசு கிறிஸ்துவை இந்த பூமியில வாழும்போது அவர் எடுத்து சொல்லி இருக்கிறார். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற கர்த்தருடைய பிள்ளைகளை, உங்க விசுவாசம் எப்படி இருக்கிறது? ஒருவேளை ஆண்டவருடைய வருகை குறித்து நீங்கள் நம்பி விசுவாசித்துக் கொண்டு இருக்கிறீங்க, உண்மைத்தான். ஆனால் இந்த விசுவாசத்துல நாளுக்கு நாள் எப்படி போய்கொண்டிருக்கிறது? ஒருவேளை இன்னைக்கு வேதத்தை வசனத்தை கேட்கும்போது, ஒரு மெசேஜ் கேட்கும்போது ஒரு விசுவாசம் பலப்பட்ட மாதிரி இருக்கும். ஆனால் அதன் பிறகு 2 நாள் தாண்டும் போது நம்முடைய சூழ்நிலைகள், நம்மளை சூழ்ந்து நிற்கிற பிரச்சனைகளை பார்க்கும்போது நம்ம என்ன செஞ்சிடறோம்? அப்படியே நம்முடைய விசுவாசம் ஊஞ்சல் ஆடுகிறது. விசுவாசம் ஒவ்வொரு நாளும் தடுமாறி கொண்டிருக்கிறது. விசுவாசத்துல தள்ளாடி கொண்டிருக்கிறோம் அன்புக்குரிய கர்த்தருடைய பிள்ளைகளை. அதனால தான் ஆண்டவர் சொல்றாரு, கடைசி காலம் விசுவாசம் குறைகிற காலம். விசுவாசம் குறைகிறதான மெசேஜஸ் இன்னைக்கு உலகத்துல அநேகம் உண்டாகி கொண்டிருக்கிறது. விசுவாசத்தை குறைந்து போகும்படிக்காக தேவன் மேல விசுவாசத்தை காட்டிலும் இன்னும் பலவிதமான உலக பொருட்கள் மேல என்ன செய்யும், உலக மனிதர்கள் மேல விசுவாசத்தை வைக்கிற விதத்துல இன்னைக்கு உலக சூழ்நிலைகள் அப்படி மாறிக்கொண்டிருக்கிற காலத்துலதான் நீங்களும் நானும் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆண்டவர் சொல்றாரு, விசுவாசம் குறைய போகிற காலத்துல நீங்களும் நானும் வந்திருக்கிறோம். இன்னைக்கு நம்மளை ஆராய்ந்து பார்க்கணும். ஏன் விசுவாசம் எப்படி இருக்கிறது? எப்படி என்னுடைய விசுவாசம் தள்ளாடி கொண்டிருக்கிறதா, இல்லை உண்மையான ஒரு விசுவாசத்தோடு நான் இருக்கிறேனா என்று சொல்லி
ஆண்டவர் உங்களோடு கூட என்னோடு கூட பேசி கொண்டிருக்கிறான். பாருங்க, நமக்கு விசுவாசம் சரியா இருக்கிறதா இல்லையான்னு சொல்லி நம்ம அறிந்து கொள்ளும்படிக்காகவும் விசுவாசத்துல வளரும்படிக்காகவும் ஆண்டவர் விரும்புகிறார். அதனால தான் பாருங்க, யோவான் 14வது அதிகாரத்துல இப்படியாய் ஒரு வார்த்தை, கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது. யோவான் 14வது அதிகாரம் 1வது வசனமும் 2வது வசனம் 3வது வசனம். உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக தேவனிடத்தில் விசுவாசமாயிருங்கள், என்னிடத்திலும் விசுவாசமாயிருங்கள் என்று சொல்லி அவர் பேசுகிறார். அதோடு பேசிட்டு அவர் 2 காரியத்தை சொல்றாரு. என்ன சொல்கிறார் என்று சொன்னால், என் பிதாவின் வீட்டில் அநேக வாசஸ்தலங்கள் உண்டு, அப்படி இல்லாதிருந்தால் நான் உங்களுக்கு சொல்லியிருப்பேன். ஒரு ஸ்தலத்தை உங்களுக்காக ஆயத்தம் பண்ண போகிறேன். நான் போய் உங்களுக்காக ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணின பின்பு நான் இருக்கிற இடத்திலே நீங்களும் இருக்கும்படி மறுபடியும் வந்து உங்களை என்னிடத்தில் சேர்த்து கொள்ளுவேன். பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. பாருங்க, ஆண்டவராகிய தேவன் எவ்வளவு நல்ல தெய்வம். பாருங்க, நம்முடைய விசுவாசத்துல நம்ம சோர்ந்து போகாம இருக்க வேண்டும் என்பதற்காக நீங்க 2 காரியத்தை மனதில் புரிந்து கொள்ள வேண்டும். முதலாவது காரியம் என்னன்னா, 2 காரியத்துல நீங்க 2 காரியத்தை நீங்க நம்பும் போதுதான் உங்க விசுவாசம் பலப்படும். ஏன் விசுவாசம் பலப்படும் என்று சொல்லி கர்த்தர் பேசுகிறார். இப்போ ஒரு மனிதனுக்குள்ள விசுவாசம் இருக்கிறதா இல்லையான்னு எப்படி கண்டுபிடிக்க முடியும் அப்படின்னு சொன்னா, உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக அப்படின்னு சொல்லி ஆரம்பிக்கிறாரு. யோவான் ஐயா பேசும்போது சொல்றாரு, ஒரு மனிதனுடைய இருதயத்துல ஒரு பெரிய கலக்கமோ இல்ல ஒரு திகைப்போ வருமானால், அடிக்கடி வருமானால் அவனுடைய விசுவாசம் தள்ளாடி கொண்டிருக்கிறது என்று சொல்லி வேத வசனம் சொல்லுது. ஒருவேளை ஒரு பிரச்சனை, ஒருவேளை வேலையில பிரச்சனையோ இல்லை குடும்பத்துல பிரச்சனையோ சூழ்நிலையில ஏதோ ஒரு பெரிய உங்களுக்கு முன்னாடி போக முடியாதபடிக்கு ஒரு பிரச்சனை, ஒரு பெரிய தடை வந்து நிக்குது. அதான் நீங்க போராடி பார்த்துட்டீங்க, உங்களால முடியல, ஆனால் கலங்குறீங்க. ஐயோ, இது எப்படி நடக்க போகுதோ, இது என்ன நடக்க போகுதோ அப்படின்னு சொல்லி நீங்க மற்றவங்கள்ட்ட புலம்புறீங்க, கலங்குறீங்க. உங்க இருதயத்துல ஒரு பெரிய கலக்கம். இந்த கலக்கம் வர வர என்ன நடக்கும்? ஒரு இருதயத்துல ஒரு கலக்கம் வர 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 என்ன நடக்குமா? விசுவாசம் அப்படியே குறைய ஆரம்பிக்கும். இந்த கலக்கம் பெருக பெருக என்ன நடக்கும் தெரியுமா? ஒரு பயம் நம்மளை கவ்விக்கொள்ளும். முதலாவது கலக்கம், 2வது பயம், 3வது இந்த விசுவாசம் மாறி அவிசுவாசம் அந்த இடத்துல வந்துவிடும். இன்னைக்கு நிறைய பேருடைய வாழ்க்கையில பாருங்க, ஒரு சின்ன பிரச்சனைகளை பார்த்தாலே உடனடியா உங்களுக்குள்ள கலக்கம் வந்துடும். கலக்கம் வந்ததும் பயம் வந்துடும். பயம் வந்ததும் அவிசுவாசம் வந்துடும். அதோடு சேர்ந்து சமாதானம் நஷ்டப்பட்டு போயிடும். இன்னைக்கு நிறைய பேர் இப்படிதான், சமாதானம் இல்லாம ஒரு கலக்கத்தோடு இருக்கிறீங்களா? இது ஒருவேளை நீங்க கேட்டுக்கொண்டிருக்கிற கர்த்தருடைய பிள்ளைகளை, ஆண்டவருடைய வருகை குறித்து ஒருவேளை ஒரு காலத்துல நம்பிக்கொண்டிருந்தது உண்மைதான். ஒரு காலத்துல இயேசு சீக்கிரமாய் வரப்போகிறான்னு நம்பினீங்க. ஆனால் உங்க வாழ்க்கையில, நம்ம வாழ்க்கையில வந்த பிரச்சனைகளை பார்க்கும்போது ஐயோ என்று சொல்லி அதை நம்ம மறந்துட்டு இந்த பிரச்சனைகளை பார்த்து கலங்கி கொண்டு இதை கேட்டுக்கொண்டிருக்கிற கர்த்தருடைய பிள்ளையே, இன்னைக்கு ஆண்டவர் சொல்றாரு, ஆண்டவர் விசுவாசத்தை துவக்குகிறவர் முடிக்கிறவருமாக இயேசு கிறிஸ்துவிடத்துல நீங்கள் விசுவாசத்தை வைக்க வேண்டும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். பாருங்க, ஆண்டவர் அதனாலதான் சொல்றாரு, தேவனிடத்துல விசுவாசமா இருங்க. யாரிடத்துல விசுவாசமா இருக்கணும்? மனிதனிடத்துல அல்ல, தேவனிடத்துல விசுவாசமா இருக்க வேண்டும் என்று சொல்லுகிறார். அதோடு சொல்றாரு, என்னிடம் என்று சொன்னால் இயேசுவிடம் விசுவாசமா இருக்கணும். ஏன் என்று சொன்னால் அவருதான் விசுவாசத்தை துவக்கிறவரும் முடிக்கிறவரும் என்று சொல்லி கர்த்தருடைய வார்த்தை சொல்லுது. அவருதான் உங்களுக்குள்ளும் எனக்குள்ளும் விசுவாசத்தை ஆரம்பித்து வைத்தவர். அவர் உங்களையும் என்னை முடிவு அந்த விசுவாசத்தை நடத்துவதற்கு அவர் வல்லவரா இருக்கிறார். அப்ப என்ன செய்யணும்? ஒவ்வொரு நாளும் நம்ம என்ன செய்யணும்? அவருடைய கரத்துல நம்மை ஒப்புக் கொடுக்கணும். ஆண்டவரே, என்ன நான் அர்ப்பணிக்கிறப்பா, என்னுடைய விசுவாசத்தை காத்து கொள்வதற்கு எனக்கு கிருபை தாங்க. கடைசி காலம்தான், விசுவாசம் குறைந்து போகிற காலம்தான். ஆனாலும் அவரிடத்துல நம்மை ஒப்பு கொடுக்கிற வேளையில அவர் நமக்குள்ள என்ன பண்ணுவார்? அந்த விசுவாசத்தை பெருக பண்ணுவார் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆமென், ஹல்லேலூயா. அதோடு 2 காரியங்களை கூட நம்ம பார்க்க போகிறோம். என் பிதாவின் வீட்டில் அநேக வாசஸ்தலங்கள் உண்டு அப்படின்னு சொல்லி அவர் பிதாவுடைய வீட்டை குறித்து பேசுகிறார். பிதாவுடைய வீடு என்று சொல்லும்போது பரலோகம் அல்லனா சொர்க்கம், அவருடைய ராஜ்யம். தேவனுடைய ராஜ்யத்துல என்ன சொல்லப்பட்டிருக்கான்? அநேக வாசஸ்தலங்கள், அவருடைய ராஜ்யத்தை குறித்த ஒரு ஏக்கம். உங்களுக்கு விசுவாசம் பெருக வேண்டுமானால் என்ன செய்ய வேண்டுமா? அவருடைய ராஜ்யத்தை குறித்த ஒரு ஏக்கம் நமக்குள்ள வேண்டும். அவருடைய ராஜ்யம் பரலோகத்துல நான் போக வேண்டும், சொர்க்கம் என்று சொல்லி எனக்காய் வைக்கப்பட்டிருக்கிற அந்த தேவனுடைய ராஜ்யம், பிதாவுடைய வீட்டுல அநேக வாசஸ்தலங்கள் இருக்கிறது. எப்படியாவது அந்த வீட்டுல நான் என்ன செஞ்சிடணும்? என் வாழ்க்கை முடியும் போது 70 80 வருடங்கள் இந்த பூமியில வாழ்ந்து முடிக்கும் போது என்னுடைய ஆத்துமா இளைப்பாறுகிற இடம் பிதாவுடைய வீடாகிய பரலோகமா இருக்க வேண்டும் என்கிற ஏக்கம் நமக்குள்ள பெருகும் போது என்ன நடக்கும் தெரியுமா? அப்படியே உங்களுடைய விசுவாசம் ஒருவேளை 50% இருக்கலாம், அப்படியே உங்களை தூக்கி 60-70% உங்களுடைய விசுவாசத்தை கூட்டிவிடும். எதை குறித்த எண்ணம் பெருகும் போது? ஆண்டவருடைய ராஜ்யத்தை குறித்த எண்ணம் பெருகும் போது
என்று சொல்லி கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது. ஒருவேளை நீங்க உலகத்தை குறித்தோ, எனக்கு வீடு கட்ட வேண்டும், எனக்கு பணம் சம்பாதிக்கணும், கிறிஸ்தவனா இருக்கிறவங்களுக்கு சொல்ற, உலகத்துல உள்ளவங்க இதைத்தான் பேசிட்டு இருப்பாங்க. ஆனால் கிறிஸ்தவனா இருந்து உலகத்தை குறித்த உலக ராஜ்யத்தை நீங்க பேசிக்கிட்டு இருந்தா, நாளுக்கு நாள் இந்த உலகத்துல நடக்கிற சம்பவங்கள் உங்களுக்குள்ள விசுவாசத்தை சுத்தமாய் என்ன செஞ்சிடும், அழிச்சு விட்டுரும். ஏனென்று சொன்னால் காலம் கடைசி காலம், பொல்லாத காலம், கொடிய காலம் என்று ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுது. அதற்கென்று சொன்னால் இதெல்லாம் வேண்டான்னு சொல்லலை, அதெல்லாம் தருவாரு. ஆனா உங்க நம்பிக்கை பரலோகம், என்னுடைய ஆண்டவருடைய வீடை குறித்து எனக்காய் அவர் கட்டி கொண்டிருக்கிறார், அவர் எனக்காக ஒரு வாசஸ்தலத்தை கட்டி கொண்டிருக்கிறார் என்கிற விசுவாசம் மேலோங்கும் போது, அந்த நம்பிக்கை மேலோங்கும் போது உங்க விசுவாசம் பெருக ஆரம்பிக்கும் என்று சொல்லி கர்த்தர் சொல்றார். ஒண்ணு. ரெண்டாவது சொல்றாரு, நான் போய் உங்களுக்காக ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணின பின்பு நான் இருக்கிற இடத்துல நீங்களும் இருக்கும்படி நான் மறுபடியும் வந்து உங்களை என்னிடத்துல சேர்த்து கொள்வேன். மறுபடியும் நான் வரப்போகிறேன், அதாவது நான் மறுபடியும் சீக்கிரமா வரப்போகிறேன் என்று சொல்லிவிட்டு சொன்னவர் முதல் நூற்றாண்டுல சொல்லிட்டு போனாரு. இன்னும் 20 நூற்றாண்டு நம்ம முடிந்து விட்டது, இன்னும் அவர் சீக்கிரமாய் வருவேன் சொன்ன அந்த வாக்கு தத்தங்கள் நமக்கு முன்னாடி வைக்கப்பட்டிருக்கிறது. அது மாத்திரமல்ல, அநேக தீர்க்க தரிசனங்கள் சொன்னாரு. வருவதற்கு முன்னாடி அடையாளங்கள், நம்மளுடைய கண்களுக்கு முன்னாடி அந்த அடையாளங்கள் எல்லாம் நிறைவேறி கொண்டிருக்கிறத நம்ம பார்க்கும்போது மகிழ்ச்சி அடைய வேண்டும். அவர் சீக்கிரமாய் வருவேன் என்று சொன்ன தேவன் சீக்கிரமாய் வரப்போறாரு, மறுபடியும் வரப்போகிறாரு. எனக்காக ஒரு ஸ்தலத்தை ஆயத்தப்படுத்திட்டு அவர் மறுபடியும் வரப்போகிறார் என்கிற அந்த அறிவு பெருகும்போது உங்களுக்கு எனக்கு ஒரு பெரிய விசுவாசம் பெருகுங்க. அதனால விசுவாசத்தை பெருக்குவதற்கு ரெண்டே ஒன்று பரலோகத்தை குறித்த ஏக்கம் பெருகணும். ரெண்டாவது அவருடைய வருகையை குறித்த ஏக்கம் பெருகும்போது என்னுடைய விசுவாசம் அளவுக்கு அதிகமாய் பெருக ஆரம்பிக்கும். இன்னைக்கு ஆண்டவருடைய சமூகத்தில் ஒப்பு கொடுப்போம். ஒருவேளை உலகத்தை குறித்த ஒரே எண்ணத்தோடு கலங்கி கொண்டிருக்கிறீங்களா? ஆண்டவரத்தில் ஒப்பு கொடுங்க. பரிசுத்த பிதாவே, நீ பேசின வார்த்தைக்காய் நன்றி. இந்த வார்த்தைகள் 30, 60, 100 மடங்கு கனி உள்ளதாய் மாற்றும். இயேசுவை அறியாதவர்கள் இதை பார்ப்பார்கள், ஆனால் அவர்களும் இயேசுவை அறிந்து கொள்வதற்கு உதவி செய்யுங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.